திருச்சிற்றம்பலம். மாண்புடைய தேசிகர் மாணிக்க வாசகர் பொற்றால் போற்றி. உள்ளிருந்து பேசும் உள்ளொளி சோதி திரு அண்ணாமலையான் திருவடி போற்றி. வேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் வைவளை தன் பாதத்திரம் போற்றி. திருவாசகம் திருவெம்பாவையில 14வது பாடலின் விளக்கமாக திருவண்ணாமலையிலிருந்து அடியேன் சிவ சதாசிவ பொழிலரசு உலகெல்லாம் சிவபுரம் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உடல் மாசு கெட நீரில் ஆடுவோம், உயிரின் மாசு நீங்க ஐந்தொழில் செய்யும் ஈசன் தில்லையில் ஆடும் ஆடலை பேசி மகிழ்வோம். மாணிக்க வாசக பெருமான் 14வது பாடலை பாடுகின்ற போது நினைக்கின்றார், உலகமூர்த்தி ஒருவனாக இருக்கின்றான். அவன் ஒன்று அவனை நினைந்து, அவன் அருளை நினைந்து, மந்திர திருமணி நடராசமூர்த்தியை நினைந்து, உயிர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 பாதங்களிலே ஏறி பக்குவப்பட வேண்டும். அதை 4 உணர்த்துகிறது. ஆக 1, 4, 14ஆக நினைக்கின்ற பொழுது அந்த நீரிலே ஆடுகின்ற ஆன்மாக்கள் அல்லது கன்னிப்பெண்களுக்கு நினைவிலே அவர் ஆடுகின்ற போது அந்த நடராஜ பெருமான் எம்பிராட்டி சிவகாமித்தாயை காண ஆடுகின்றானே கூத்த பெருமான், அவனுடைய ஆடலை இந்த பெண்கள் நினைந்து ஆடுகின்றார்கள் என்பது போல இந்த பாடலை நாம் நினைத்து கொண்டு இந்த பெண்கள் மேல் ஏற்றி இந்த அடிகளை வைக்காமல் இறைவனை ஆடலை நினைந்து ஆடுகின்றார்கள் என்ற சிந்தனையிலே இந்த பாடலை கருத்தை அடியன் புதுமையாக சிந்தித்திருக்கின்றேன். எல்லாம் என் திருவண்ணாமலையான் ஈகை அருள் ஈந்தது. கார்த்திகை திங்களிலே மலை மேல் தீபம் ஏற்ற அர்த்தநாரியாக அண்ணாமலையான் கோயிலுக்குள்ளிருந்து தீப மண்டபத்திற்கு ஆடி வருகின்றான் பெருமான். அர்த்தநாரியின் வலது காதிலே குழை ஆடுகிறது, இடது காதிலே தோடு ஆடுகிறது. அஸ்வதரன் கம்பளதரன் 2 கந்தர்களும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். காதார் குழையாட பைமூன் கலநாட, காதிற் பொருந்திய குழை ஆடுகிறது. இதோ திரையில் காண்க. தங்கத்தாலான பல்வேறு அணிகலன்கள் சுவாமி பூண்டிருக்கின்றார். அந்த அணிகலன்கள்லாம் அவர் ஆடலில் ஆடுகின்றது. தங்க ஆபரணங்களோடு இந்த அரவங்களும் ஆடுகின்றன. கோதை சிவகாமியும் சேர்ந்து ஆடுகின்றாள். அப்படி ஆடுகின்ற போது அவருடைய கூந்தல்களும் ஆடுகின்றன. அந்த கூந்தலிலே சூடியிருக்கின்ற தேன் சொட்டுகின்ற மலர்கள் ஆடுகின்றன. அந்த மலர்களை வண்டெடுக்க வந்த திருவலாங்காட்டிலே அம்மைக்கு பெயர் வண்டார் குழலி. எனவே அந்த வண்டு ஆறுகின்ற தேன் பிளிற்றும் குழல்களிலே வண்டுகளும் ஆடுகின்றன. கோதை குழலாட வண்டின் குழாமாட, பூர்வ மத்தியிலே நடுவிலே வியாக்கிரத்திலே இந்த ஆடலை காண்கின்றன உயிர்கள். ஆடும்போது உள்ளம் குளிர்கின்றன அந்த காணும்போது. அதனால் சீத புனல் கண்களிலே பெருக்கெடுக்கிறது. உடனே சிற்றம்பலத்தை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் தில்லையம்பலம், சிற்சபேசா நடராஜா நடராஜா, ஓம் நமச்சிவாயா சிவாய நம. ஆடலை உருவி 5 எழுத்து ஓதி அகம் குளிர கண்களிலிருந்து கண்ணீர் மழை பொழிகிறது. சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதத்தின் விழுமிய பொருளாக இருக்கின்றான் எம்பெருமான். அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 பொருளாக இருக்கின்றான் சிவபெருமான். அம்மா பொருளை ரத்தன சபையிலே முதல் சபையிலே திருவாலங்காட்டிலே எம்பிராட்டி காரைக்கால் அம்மை தாய் பாடுகின்றால் இன்னமும் ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றான் பெருமான். ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகள் என்று அப்பர் சுவாமி காட்டுகின்றார். ஆடுகின்றலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகளை பாதமலர் திருமுறைகளை சூட்டுகின்றலை. உங்கள் கையால் யாருக்கும் சூட்டுறதில்லை, நீங்களும் சூடிக்கிறது இல்லை. துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோரலரிலை. கிரிவல பாதையில நாங்கள் அப்படிதான் திருமுறையை சூடிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அண்ணாமலையே என்று திருமுறைகளை வாய்விட்டு அலறி பாடி வருவோம். திங்கள் முதல் நாளிலே திருவண்ணாமலை 19 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு ஞானப்பட எழுச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. வாருங்கள் நண்பர்களே. 27 ஆசிரிய பெருமக்கள், திருமுறை ஆசிரிய பெருமக்கள் மட்டுமல்ல, அதற்கு பின் வந்த எத்துணையோ அருளார்கள் பாடி பாடி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சோதி திரு அண்ணாமலையான், சோதி மலை, சோதி அருணாச்சலத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சூழ்கொன்றை தார் பாடுகின்றார்கள். கொன்றையிலே தேன் பிளிற்றுகின்றது. அதுபோல நம் உள்ளம் என்னும் ஊரிலே அன்பு சுரந்து ஆண்டவனை காண வேண்டும். சிவச்சேக்கிழாரும் பெரிய புராணத்தை தொடங்குகின்ற போது 2வது பாடலிலே ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழ காட்டுவார் தெய்வ சேக்கிழார். அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று கண்டார். அங்கே சொல்லுவார்,
அது சாத்திரம் சித்தாந்தம். இங்கே பக்தி ஆதி, அதுவும் சக்தியை பயக்கிறார் பெருமான். அதனால் ஆதி திறம்பாடி என்றும் பின்னாடி அந்தமா பாடி என்றும் வைக்கின்றார். எனவே ஆதி திறம்பாடி அவன் அந்தமானவன் என்பது பொருள் அல்ல, நமக்கையும் நம்முடைய பிறப்பையும் அந்தமாக்குவான், இனி பிறவாமை என்கின்ற பெரு தருவான். அண்ணாமலையான் தன் ஒளி உலகத்திலே பெருவாழ்வு தருவான், பல அடியார்களோடு கூட்டுவிப்பான். கேவல இருளிலே இருந்த உயிர்களுக்கு ஆதி சகலர் என்றும் இந்த மனித வாழ்வை தந்திருக்கின்றான், உயர்ந்த வாக்கை தந்திருக்கின்றான். அதனால் பாடி 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 அந்தமிலானை பாடி உயிர்கள் அந்த மாப்பொருளை, விழுப்பொருளை, விழுமிய பொருளை, உண்மை பொருளை, மெய்ப்பொருளை, சிறப்பெனும் செம்பொருளை, நன்மை பொருளை பாடி 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 மீண்டும் அந்த இருளுக்குள்ளே கேவல இருட்டுக்கு போகாமல் முத்தி உலகத்திலே, முத்தர் உலகத்திலே முத்தர்களோடு ஆனந்தமாக வாழ்வதற்கு முத்தி நகரிலே தான் தோன்றியாக எழுந்திருக்கின்றானே திருவண்ணாமலையான், அவனையே சிக்கன பிடித்து பாடுவோமாக ஆடுவோமாக என்று காட்டுகின்றார் மணிவாசகமூர்த்தி. அங்கே நீராடுகின்ற பெண்களும் அந்த நிலையிலிருந்து சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகின்றார். அறியாமை இருள் நீங்க வேண்டும் என்று அருள் தீர்த்தத்திலே ஆடுகின்ற ஆன்மாக்களுக்காக காட்டுகின்றார் மணிவாசகமூர்த்தி. ஆதிசோதி திறம்பாடி உயிர்களே அந்தம் காணுங்கள் பிறப்புக்கு, உயிர்களே மாப்பொருளை பாடுங்கள் என்று இந்த அடியிலே நமக்கு விளக்குகின்றார் எம்பெருமான். அடுத்து பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம் பாடி. பேதித்தல், வெட்டுதல், மாறுபாட வைத்தல், மாறுபாடு செய்தல். ஆதித்திரம் ஆதியிலே தன்னுடைய சிவலோகத்திற்கு வர வேண்டும், உயர்நிலைக்கு இந்த ஆன்மாக்கள் பக்குவப்படி ஏற வேண்டும் என்றுதான் இந்த உடலை கொடுத்தார். ஆனால் ஆன்மா தான் அந்த இருளிலே இருந்தபடியினாலே அந்த இருள் செயல்களாக பல்வேறு வினைகளை தானே ஈட்டிக்கொன்று மூல கண்மத்திலிருந்து அதிகமான கண்மங்களை அது மேலும் மேலும் செய்து அந்த கண்மத்திலே மாட்டிக்கொண்டபடியினாலே மீண்டும் மீண்டும் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து இழைத்து கொண்டிருக்கின்றது என்று காட்டி அந்த பிறப்புகளை ஊட்டுவதும் பெருமான் அனுபவங்களை ஊட்டுகின்றான். அதுதான் திரோதானம் என்கின்ற மறைப்பு சக்தியாலே சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டி அந்த உலகமே பெரியதென்று காட்டி அதிலே பல்வேறு துன்ப நிலைகளுக்கு அந்த ஆன்மாக்கள் ஈடுபடும் போது இந்த துன்ப நிலை எதனால் வந்தது, நம் செயலால் அல்லவோ வந்தது, தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்ற அனுபவத்தை தெளிவித்து தானே உணர்ந்தால் மட்டுமே உயிர்கள் தெளியும், மற்றவர்கள் உணர்த்தினால் தெரியாது என்று பெருமானுக்கு தெரியும். அதனால் அனுபவம் ஊட்டுகின்றான், அனுபவத்தின் வாயிலாக அதை பக்குவப்படி ஏற்றுகின்றான். திரோதானம் திருவருளாக மாறுகிறது. திருவருளாக சேர்ந்தவன் அவன் அருளே கண்ணாக காட்டி அவன் அருளாலே அவன்தால் வணங்கச் செய்து திரு அண்ணாமலையான் தன்னுடைய ஒளி உலகத்துக்கு ஆன்மாக்களை ஈர்த்து கொள்கின்றான். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என்று பாடுகின்றார் மணிவாசகமூர்த்தி. சில உயிர்களே இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறது, சில உயிர்களோ பிறந்தது முதல் துன்பமே அனுபவித்து கொண்டிருக்கின்றது. இந்த பேதம் ஏன்? வேதிப்பவள் அன்னை எதற்காக? அவற்றை வளர்த்து எடுப்பதற்காகவே. எடுப்பது என்பது இங்கே அந்த ஆன்மாவை படிநிலையிலே பக்குவத்திலே உயர்த்துதல் பொருட்டா ஆகும். இவ்வாறு ஆன்மாக்களின் பக்குவ நிறைவுக்கு ஏற்ப அவற்றை வெவ்வேறு நிலைகளே நிறுத்தி உயர்த்தி அருளுகின்ற பெரும் கருணையை அதன் வலிமையை அதன் சிறப்பை மேன்மையை அதன் திறமையை பெய்வளை தன் பாதத்திறம் பாடுவோம் பாடுவோம் ஏலோர் ஒளிக்குறிப்பை கொடுத்து ஆன்மாவே எழுந்துகொள் அறியாமை இருளிலிருந்து என்று மணிவாசகமூர்த்தி நம்மை அழைக்கிறார். எம் கண்மணியே எழுந்திரு, அறியாமை இருள் எதற்கு இன்னும் உனக்கு, வா அரியொளி பெற்று ஒளி உலகத்திலே சென்று எல்லா பழ அடியாரோடு சேர்ந்து வாழலாம் என்று அழைக்கின்றார். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திருவாசகமே வாசகதீக்கை, திருவாசகமே அருள் தீர்த்தம்,
திருவாசகமே திருவடி தீக்கை, திருவாசகமே தெருள் இன்பமே, திருவாசகமே சிவஞான போதமே, திருவாசகமே சிவஞான போதமே. அன்புடன் அடியேன் சிவசதாசிவ பொழிலரசு, திருவண்ணாமலை. படைப்பு உலகலாம் சிவபுரம் யூடியூப் தொலைக்காட்சி. திருச்சிற்றம்பலம்.